உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தாற் போல கிரகங்கள் பயணிக்கும். அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு. அதுதான் குருவின் அதிச்சாரம் சொல்கிறோம். அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறதுனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை 12 ராசி என்பவர்களும் சந்திக்க போகிறாங்க. அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களாக இருக்கும், பல பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு 50 நாள் கூட ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகர். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. எனக்கு கல்யாணம் நடந்துச்சு சார், குழந்தை பிறந்து சார், என் வீடு வாங்கினேன் சார், கார் வாங்கினேன் சார், வீடு கிரேப்ரேஷன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்க, எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது எல்லாருக்குமே பொருந்தும். அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் 50 நாட்கள் நடக்குது. அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகன் சொல்லும்போது பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான். அப்போ குரு பயிற்சி ஆனால் பணம் கொட்டிடுமா? அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது நிறைய நேரத்தில் நடக்கலை. அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வராத பணம் வரும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொழில்கள் தொடங்கலாம், புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும், புதிய 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 விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்போவுமே இருக்குது. அப்போ அந்த அதிச்சாரம் பெற்றா கூட அந்த 50 நாட்களில் என்ன சார் நடக்கும்? ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஒரு வருஷம் நடக்கலைன்னா கூட அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும். அதை ஒரு அடி பக்கத்தில் இருக்க ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமைச்சு பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 50 நாளில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ 50 நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார். இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம். ஏன்னா 50 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பொருளாதார வரவு, நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்ருக்கு. அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். மகர ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அழாத குறை தான். கஷ்டம், பிரச்சனை, வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனையும் பார்த்துட்டேன் சார். படிக்கிறவங்களை ஆரம்பித்து படிக்கிற பசங்களுக்கு மார்க் எடுக்க முடியல, நிறைய எஃபர்ட் போடுறேன் சார், மார்க் வர மாட்டேங்குது. நான் நல்லா எழுதி பேப்பர் கொடுத்தா கூட வாத்தியார் அது தப்புன்னு போட்டு மார்க் கம்மியாக போடுறாரு, அது ஒரு பிரச்சனை. அதுமாதிரி நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை சரியில்லாதனால நல்ல இடத்துல கிடைக்காம போயிருக்கும். இல்லை நல்ல இடத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க, அங்கே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை. வெளிநாடு போய் படிக்கலான்னு எதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனை. அதேமாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்துருப்பாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது. அதே போல் அடுத்த நிலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேலையில் நல்லபடியாக இருந்திருப்பீங்க, திடீர்னு வேலை போயிருக்கும். ஒன்று கம்பெனி மூடியிருப்பாங்க, இல்லை கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி உங்களை வெளில அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை நீங்கள் உங்கள் சங்காத்தமே வேணான்னு சொல்லி நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க, சண்டை போட்டு வந்திருப்பீங்க. சில பேருக்கு வேலைக்கு மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நடக்கவே மாட்டேங்குது சார், நானும் குட்டிக்கரனாக அடிக்கிறேன், எவ்வளோலாம் அப்ளை பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ வருது, ஆனால் கடைசியில் அப்படியே நிற்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே போல் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடன், மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய நஷ்டம். வீடை வச்சு கடனை வாங்கிட்டு பிஸ்னஸில் நஷ்டம், காரை வச்சு கடனை வாங்கிட்டு காரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க,
நகையை வச்சு கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. மனைவி நகையை வச்சு, அம்மா நகையை வச்சு, தங்கச்சி நகையை வச்சு, அக்காவோட நகையை வச்சு எல்லா உதவிகளும் கிடைச்சிருக்கும். கடைசியில் நீங்கள் இப்போ 0வா இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நேரம் தான் மிக மிக முக்கிய காரணம். மகர ராசி மாதிரி உழைக்கிறவங்க யாருமே கிடையாது. பயங்கர உழைப்பாளுங்க. 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ரெடி சார், என் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மகர ராசி என்பதுக்கு எப்போவுமே இருக்கும். அந்த ஒரு கேள்வி தான் உங்களை இந்த குருவின் அதிச்சாரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, நன்மையை கொடுக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு குடும்ப உறவுகள், அம்மா அப்பா மனைவி கணவர் குழந்தைங்களால் பிரச்சனை சண்டை, சில பேருக்கு விபத்துகள், சில பேருக்கு ஆப்ரேஷனு, சில பேருக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் கடந்த ஒரு 5 வருஷத்தில் பண செலவுகள் மன கஷ்டம்தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் லைஃப்பில் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டத்தில் இருந்து வெளியில் அப்பாட கொஞ்சம் பரவாயில்ல சார், கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சார் அப்படின்னா, இந்த மகர ராசி என்பதற்கு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 50 நாட்கள் இருக்குது. புதிய வாய்ப்புகள் வரும், புதிய விஷயங்கள் நடக்கும், மன ரீதியான மாற்றங்கள் வரும், உடல் ரீதியான மாற்றங்கள் வரும். உங்களை யார் திட்டினாங்களோ அவங்களே மன்னிப்பு கேட்பாங்க, யார் உங்களை புறக்கணித்தாங்களோ அவங்களே உதவி பண்ணுவாங்க, யார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களே உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்க. எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், புதுசாக திருமணம் ஆகும், புதுசாக இடம் வாங்குவீங்க, புதுசாக வீடு வாங்குவீங்க, வெச்ச நகையை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும், புதிய பொருளாதார உதவிகள் வரும், புதிய விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க. பயங்கர சேஞ்சோட அக்ரெசிவாக பழைய மாதிரி நீங்கள் ஒரு துள்ளி குதித்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு ஆரம்ப காலமாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்க போது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு நடந்த கஷ்டத்தை எடுத்து ஒரு சைடு வைங்க. கஷ்டம்தான், பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை என்ன பண்ணணும், ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் பார்க்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எங்கே தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க. அந்த தப்பை திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. அதே மாதிரி என்ன விஷயம்லாம் பாசிட்டிவ் இருக்குன்னு நோக்கி அதை நோக்கி நகருங்க. புதிய மனிதராக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை, புதிய விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. மகர ராசி அன்பர்கள், நீங்கள் உழைச்ச உழைப்பு, நீங்கள் போட்ட உழைப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கான அங்கீகாரம், பேரு புகழ் எல்லாமே வரக்கூடிய ஆரம்ப காலமாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது.